வணக்கம். இன்னைக்கு நாம நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற ஒரு சூப்பரான ஒரு மேஜிக்கலான விஷயத்த பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு பேரு தான் தன்னூட்டல் இல்லனா ஆட்டோஃபேஜி. நம்ம செல்கள் தங்களையே சுத்தப்படுத்தி எப்பவும் ஃப்ரெஷ்ஷா ஆரோக்கியமா வச்சுக்கிற ஒரு அற்புதமான வழிமுறை இது. வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு இன்னும் ஆழமா பார்க்கலாம். என்னது? செல்களே தங்கள சாப்பிடுறதா? கேக்குறதுக்கே கொஞ்சம் வினோதமா இருக்கு இல்லையா? ஆனா நம்புங்க, இதுதான் நம்ம உடம்பு தன்னைத்தானே உயிர்ப்போட வச்சுக்க பயன்படுத்துற ஒரு முக்கியமான தந்திரம். இங்க தன்னையே உண்ணுதல்ங்கிறது அழிவில்ல. அது ஒரு புத்துணர்ச்சி, ஒரு மறுசுழற்சி, ரொம்பவே புத்திசாலித்தனமான ஒரு தற்காப்பு முறை. இந்த ஆட்டோஃபேஜிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தன்னைத்தானே உண்ணுதல் தான். ஆனா இது ஏதோ அழிவுக்கான செயல்னு நினைச்சுக்காதீங்க. இது நம்ம செல்லுக்குள்ள இருக்கிற ஒரு சூப்பர் எஃபிஷியன்ட் ரீசைக்ளிங் சிஸ்டம். ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் டீம் மாதிரி. இந்த சிஸ்டம் சரியா வேலை செஞ்சா மட்டும்தான் நம்ம செல்கள் எப்பவும் ஆரோக்கியமா, இளமையா, சுறுசுறுப்பா இருக்க முடியும். சரி, இந்த சுவாரஸ்யமான விஷயத்த நாம எப்படி பார்க்க போறோம்னா, முதல்ல ஆட்டோஃபேஜி எப்படி நம்ம உடம்போட ஒரு கிளீனிங் டீம் மாதிரி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். அப்புறம் அதோட வகைகள், அதுல முக்கியமான மேக்ரோ ஆட்டோஃபேஜி, அப்புறம் கடைசியா நம்ம ஆரோக்கியத்துல இதோட பங்கு என்னன்னு படிப்படியா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்போ முதல் பகுதிக்குள்ள போகலாம். இந்த ஆட்டோஃபேஜி அப்படின்னா என்ன? அது என்னதான் செய்யுது? சிம்பிளா சொல்லணும்னா நம்ம வீட்டை நாம எப்படி சுத்தமா வச்சுக்கிறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு செல்குள்ளேயும் ஒரு ஹவுஸ் கீப்பிங் வேலை நடக்கணும். அந்த வேலையை தான் ஆட்டோஃபேஜி பாக்குது. செல்குள்ள டேமேஜ் ஆன பாகங்கள், தேவையில்லாத புரோட்டீன்கள், ஏன் நம்மள தாக்க வர்ற வைரஸ், பாக்டீரியா மாதிரியான எதிரிகளை கூட அள்ளி வெளியே போட்டு செல்லை எப்பவும் சுத்தமா சமநிலையோட வச்சுக்குது. ஆனா இந்த கிளீனிங் வேலை ஒரே மாதிரி நடக்காது. ஒவ்வொரு குப்பைக்கும் ஒவ்வொரு மாதிரி டீல் பண்ணணும் இல்லையா? அதே மாதிரி செல்லோட தேவைக்கேத்த மாதிரி ஆட்டோஃபேஜிலையும் பல வழிகள் இருக்கு. அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இப்போ நீங்க பார்க்குற இந்த படம் தான் அடுத்த சில நிமிடங்களுக்கு நம்மளோட வழிகாட்டி. பார்க்க கொஞ்சம் சிக்கலா தெரியலாம், ஆனா இதுல முக்கியமா மூணு பாதைகள் தான் இருக்கு. பாருங்க, பெரிய பொருட்களை அள்ளுற மேக்ரோ ஆட்டோஃபேஜி, சின்ன சின்ன குப்பைகளை நேரடியா அப்புறப்படுத்துற மைக்ரோ ஆட்டோஃபேஜி, அப்புறம் ரொம்பவே செலக்டிவா டார்கெட் பண்ணி சுத்தம் செய்யற சிஎம்ஏ. இந்த மூணையும் தான் நாம இப்போ தனித்தனியா பார்க்க போறோம். ஒவ்வொன்னையும் டீட்டெயிலா பார்க்கறதுக்கு முன்னாடி சிம்பிளா ஒரு ஐடியாக்கு வருவோம். மேக்ரோனா பல்கா கிளீன் பண்றது, மைக்ரோனா சின்ன சின்னதா நேரடியா சுத்தம் பண்றது, சிஎம்ங்கிறது ஒரு ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி ரொம்ப குறிப்பா சில பொருட்களை மட்டும் டார்கெட் பண்ணி கிளீன் பண்றது. சரி, முதல்ல ரொம்பவே பொதுவான ரொம்ப சக்தி வாய்ந்த ஆட்டோஃபேஜி வகையான மேக்ரோ ஆட்டோஃபேஜில இருந்து ஆரம்பிக்கலாம். அது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தை பார்த்து பயந்துராதீங்க. பார்க்கத்தான் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா தெரியும், ஆனா விஷயம் ரொம்ப சிம்பிள். இது எப்படின்னா, ஒரு குப்பை பை தானா உருவாகி செல்லுக்குள்ள இருக்கிற குப்பைகளை சேகரிச்சு மூடுற மாதிரி தான். இங்க நீங்க பார்க்குற இந்த இரட்டை செவ்வு இருக்கிற பை பேர் தான் ஆட்டோஃபேகோசோம். இதுதான் செல்லோட மறுசுழற்சி பை. இது எப்படி உருவாகுதுன்னு அடுத்த ஸ்லைட்ல படிப்படியா பார்க்கலாம். பாத்தீங்களா, விஷயம் அவ்வளோதான். முதல்ல செல்லுக்கு பசி மாதிரி ஒரு சிக்னல் வருது. உடனே ஒரு பை உருவாக ஆரம்பிக்குது. அந்த பை பெருசாகி குப்பைகளை எல்லாம் உள்ள தள்ளி தன்னையே மூடிக்குது. கடைசியா செல்லோட ரீசைக்ளிங் சென்டரான லைசோசோம் கூட சேர்ந்து அந்த குப்பைகளை எல்லாம் மறுபடியும் யூஸ் பண்ற மாதிரி சின்ன சின்ன மூலப்பொருட்களா உடைச்சிடுது. இதுதான் மேக்ரோ ஆட்டோஃபேஜியோட மொத்த கதையும். ஓகே, இந்த பெரிய அளவிலான துப்புரவு வேலையில இருந்து இப்போ கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டு முறைகள் என்னன்னு பார்க்கலாம். மைக்ரோ ஆட்டோஃபேஜி ரொம்பவே டைரக்ட். செல்லோட ரீசைக்ளிங் சென்டரான அந்த லைசோசோம் இருக்கு இல்லையா, அதுவே ஒரு வேக்யூம் கிளீனர் மாதிரி நேரடியா சின்ன சின்ன குப்பைகளை உறிஞ்சிடும். இதுக்குன்னு தனியா எந்த ஒரு குப்பை பையும் தேவையில்லை. இப்ப அடுத்து சிஎம்ஏவை பார்க்கலாம். இது ஒரு சூப்பர் ஸ்மார்ட்டான டார்கெட்டட் டெலிவரி சர்வீஸ் மாதிரி. இந்த படத்துல பாருங்க, ஒரு வழிகாட்டி புரோட்டீன் டேமேஜ் ஆன ஒரு குறிப்பிட்ட புரோட்டீனை பிடிச்சு லைசோசோம் மேலே இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கதவு கிட்ட கொண்டு போகுது. இது எல்லா குப்பையும் எடுக்காது, எந்த புரோட்டீன்ல ப்ராப்ளம் இருக்கோ அதை மட்டும் கரெக்டா கண்டுபிடிச்சு ரீசைக்ளிங் சென்டருக்கு கொண்டு சேர்க்கும். இந்த ப்ராசஸ் எவ்வளவு துல்லியமா நடக்குது பாத்தீங்களா? ஒரு கைடு மாதிரி ஒரு புரோட்டீன் சரியான ஆளை அடையாளம் கண்டு ரீசைக்ளிங் சென்டர் வாசல்ல கொண்டு வந்து விடுது. அந்த புரோட்டீன் உள்ள போனதும் அது உடைக்கப்பட்டு செல்லுக்கு தேவையான மூலப்பொருளா மாறிடுது. இந்த துல்லியம்தான் சிஎம்ஐயோட ஸ்பெஷாலிட்டி. சரி, செல்லுக்குள்ள நடக்கிற இந்த அற்புதங்களை எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம். இதெல்லாம் தெரிஞ்சு நமக்கு என்ன பிரயோஜனம்? நம்மளோட ஆரோக்கியத்துல இதோட பங்கு என்ன? இந்த ஆய்வுக் கட்டுரையிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த வரி ஒரு முக்கியமான உண்மையை சொல்லுது. ஆட்டோஃபேஜிங்கிறது 2 பக்கமும் கூர்மையுள்ள கத்தி மாதிரி. அது எப்பவுமே நல்லது செய்யணும் சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல நம்மளை காப்பாத்தும், ஆனா சில நேரங்கள்ல அதுவே நோய்களுக்கு காரணமாயிடும். இந்த அட்டவணையை பார்த்தா உங்களுக்கு தெளிவா புரியும். இடது பக்கம் பாருங்க, அது நம்மளை எப்படி பாதுகாக்குதுன்னு லிஸ்ட் பண்ணியிருக்கு.
கேன்சர் வராம தடுக்குது, நம்ம மூளையில நச்சுப் பொருள்கள் சேராம பாத்துக்குது. ஆனா அதே சமயம் வலது பக்கம் பாருங்க, அதே ஆட்டோஃபேஜி தப்பான நேரத்துல வேலை செஞ்சா கேன்சர் கட்டிகள் வளர உதவுது, நரம்பு சம்பந்தமான நோய்களுக்கும் காரணமா அமையுது. சோ இது சூழ்நிலையை பொறுத்து நமக்கு நண்பனாவும் இருக்கலாம், எதிரியாவும் இருக்கலாம். இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிச்சுக்கலாம். நம்ம உடம்போட இந்த சூப்பர் பவரை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா எப்படி இருக்கும்? சரியான நேரத்துல அதை ஆன் பண்ணி தேவையில்லாதப்ப ஆஃப் பண்ண முடிஞ்சா கேன்சர்ல இருந்து அல்சைமர் வரைக்கும் பல கொடிய நோய்களை குணப்படுத்த ஒரு புதிய வழியை திறக்கும் இல்லையா? ஆட்டோஃபேஜியோட ரகசியங்களை நம்ம முழுசா புரிஞ்சுக்கிறதுல தான் மருத்துவ உலகத்தோட அடுத்த பெரிய பாய்ச்சலே காத்துக்கிட்டு இருக்கு.